வணக்கம். இது தடப் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிருஷாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்ப மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தீவிரமாகும் தொழிற்சங்க நடவடிக்கை, மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை. அகழ்வுகளில் ஈடுபட்ட 8 பேர் கைது. சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய யுவதி கைது. கொட்டி தீர்க்க போக்கும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜாடை தந்தங்களை வைத்திருந்த ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமை பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமாகியது. குறித்த நிகழ்வானது கண்டி மாவட்ட செயலகத்தின் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றது. மகேயாவு பூர்ணவத்த மேற்கு கிராம சேவர் பிரிவைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2025 மே 31 ஜனாதிபதி நிதியத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கலாய்வின் போது அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவது பொருத்தமானது என்பது கண்டறியப்பட்டது. அதன் ஒரு கட்டமாக பாடசாலை மாணவர்களுக்கு புலமை பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்பட்டது. அதன் முதல் கட்டமாக 28 மாணவர்களுக்கு புலமை பரிசுகள் வழங்கப்பட்டன. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கங்சக விஜயமுனி, நாடாளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க, மத்திய மாகாண பிரதம செயலாளர் MA பிரேமசிங்க, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை 2026 ஆண்டில் நடைபெறும் பரீட்சைகள் தொடர்பான கால அட்டவணையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதன்படி 2025 கல்வி பொது தராதர பரீட்சையானது 2026 2ஆம் மாதம் 17 முதல் 2026 ஆண்டு 2ஆம் மாதம் 26 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உதவிதர பயிற்சியானது 2026 8/10 முதல் 2026 9/5 வரை நடைபெற உள்ளது. அதே நேரம் 2026 ஆண்டுக்கான தரமைந்த புலமை பரீட்சை 2026 ஆண்டு 8ஆம் மாதம் 9 அன்று இடம்பெற உள்ளது. 2026 ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை 2026 12/8 முதல் 2026 12/14 வரை நடைபெறும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிரான சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை இன்று முதல் தீவிரப்படுத்தப் போவதாக இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமும் பிற தொழிற்சங்கங்களும் கடந்த வாரம் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கையை 3 கட்டங்களாக மேற்கொள்ள முடிவு செய்திருந்தன. அதன்படி முதற்கட்டமாக சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி வேலை நிறுத்தம் தொடங்கி 11 நாட்கள் கடந்துள்ள போதிலும் அதிகாரிகள் இதுவரை தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு பேச்சுவார்த்தையை கூட நடத்த தவறிவிட்டதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. இன்று பிற்பகல் நடைபெறும் தொழிற்சங்க பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்துவது குறித்து அறிவிப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் 20 இடங்களில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கலேவல மற்றும் பண்டாரது ஆகிய பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கலேவல போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கலேவல போலீஸ் பிரிவின் மாதிப்பல பகுதியில் நேற்று மாலை சோதனை முன்னெடுக்கப்பட்டது. சோதனையின் போது புதையல் தோண்டும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 7 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அதே நேரத்தில் அகழ்வு நடவடிக்கைகளுக்காக அவர்கள் பயன்படுத்திய பல உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மாதிப்பொல, வெலிகந்த, மில்லவான, டம்மின மற்றும் தெகியத் கண்டிய பிரதேசங்களைச் சேர்ந்த 28 முதல் 58 வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் பண்டாரத்துவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை பண்டாரத்துவ போலீஸ் பிரிவில் நவகிரியாவ பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 63 வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதன் அடிப்படையில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உலக பாரம்பரிய தளமான சிகிரியாவில் கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிகிரியா கண்ணாடி சுவரில் பெயரை எழுதிய யுவதி நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட யுவதி அபிசாவளை பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது.
குறித்த யுவதி தனது நண்பர்களுடன் சிரியாவுக்கு சுற்றுலா சென்ற போது இந்த செயலை செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேல் ஜப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு ஜோடி யானை தந்தங்களை வைத்திருந்த ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் மொரகொட போலீஸ் நிலைய அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கல்மில்லவேவ பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஆவார். மொரகொட போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி மொரகொட கல்மில்லேவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இந்த ஜோடி தந்தங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட யானை தந்தங்களுடன் சந்தேக நபரை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.